டிவிக்கு அந்த தொண்டர்கள் இறந்த அந்த 41 பேர் பலி சம்பவத்துல கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க ஒரு 9 வயசு பையனோட அப்பா, அவர் பேர் பன்னீர்செல்வம், அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தர் மனைவியை இழந்தவர், அவர் சிபிஐ விசாரணை கேட்டு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. அதனோட இன்னொருத்தர் தன்னோட சகோதரியை 3 பேரை சேர்ந்து இப்ப அந்த 3 பேரை என்ன சொல்றாங்கன்னா டைரக்டா ஆஜராயிட்டாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லயே. நாங்க தாக்கலே செய்யுங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியாது, டிவிக்கு சார்பா சைனை கேட்டாங்க, பண்ணி கொடுத்தேன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, கோர்ட்டு பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. இன்னொருத்தர் பன்னீர்செல்வம்ன்றவரு, அவர் அந்த குழந்தை, அந்த பையன் இறந்து போன பையனோட இல்லவே இல்லை, டெத்துல சுடுகாட்டுல 1/2 மணி நேரம் இருந்து போயிட்டாரா, அவங்க ஒய்ஃப் ஒரே கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை எல்லாம் தமிழக அரசு சார்பாகவும் செய்யறாங்க, டிவிக்கே சைட்லயும் நடக்குது. அவ்வளவுதான். ஒரு நடிகர்னாக்கா அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப புரியுதா? முதலமைச்சர் பண்ணலாமா? அரசு இதுக்கு இவங்க மாட்டேன்னு சொன்னதுக்கெல்லாம் முதலமைச்சர் காரணம். ஆமா சார். தனசேகர், கே நகர் தனசேகர்னு ஒரு சேர்மன், டிஎம்கே சேர்மன், அவர் என்ன பண்றாரு, தன்னோட பப்ளிசிட்டிக்காக பர்த்டேக்கு 2005, 2006 ஜெயலலிதா பீரியட், 2005 ஜெயலலிதா பீரியட்ல அவரு இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர வச்சுட்டா 44 பேர் செத்துட்டாங்க சார் சென்னையில. உடனே 3 குண்டாஸ் போட்டாங்க சார் ஜெயலலிதா முதலமைச்சர், 3 குண்டாஸ். இவங்க 3 பேரை ஒருத்தர், விஜய விடுங்க, விஜய் கைது பண்ண வேணாம், சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். புஷி ஆனந்த் கைது பண்ண சட்டம் ஒழுங்கு பாதிக்குமா? ஆதவர்ஜினாவை கைது பண்ண, நிர்மல் குமாரை கைது பண்ண, யாருமே பண்ண மாட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு பெரிய தீவிரம் ஒசாமா பின் லாடன் வந்த தகவல் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். புஷி ஆனந்த் ஒரு கப்பலை வாடகை எடுத்துக்கிட்டு கப்பல்ல போயிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் வந்தது. அது உண்மையா பொய்யான்னு நீங்க தான் சொல்லுங்க. ஆதாரபூர்வமா பேசுறீங்களா? கப்பலவை பிடிங்க சார். கப்பலவை பிடிக்கிறதுக்கு என்ன சார்? கடலுக்கு இந்திய எல்லையை தாண்டி போயிடுச்சுன்றாங்க. நீங்க போங்க, போய் பிடிச்சிட்டு வாங்க, உங்க சேனலை கூட்டிட்டு போய் பிடிச்சிட்டு வாங்க. இவ்வளவு வாதாடுறீங்களா? உங்க சேனலை போய் பிடிச்சிட்டு வாங்க.